ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ இன் ருசி சமையல். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான அண்ட் சூப்பரான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த மீன் குழம்பை அடிச்சிக்க எந்த மீன் குழம்பாலும் முடியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பூண்டு இதெல்லாம் இல்லாமையே ஒரு சூப்பரான சுவையில் எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 30லேருந்து 40 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தொளி விரித்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 4 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ண வேண்டாம், தண்ணி விட்டுரும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4ஐயும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் வணங்குறதுக்காக மட்டும்தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து போதுமான அளவு. தக்காளியெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போது புளியை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் புளியை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளியோட அந்த பச்சை வாசனை, ஈரம் இதெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நம்ம அந்த புளியை வணக்கி எடுத்துக்கணும். நல்லா வணக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணக்குள்ள டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மீன் வறுவல் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல திக்னஸ் கொடுக்கும் இந்த மீன் வறுவல் மசாலா நமக்கு குழம்புக்கு. 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் நீங்கள் எந்த மிளகாய் தூள்னாலையும் அந்த மிளகாய் தூளை காரத்தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனைலாம் போகணும் அந்த மசாலாவில். ஒரு 2 மினிட்ஸ் வணக்கினீங்கனாவே போதும், நல்லாவே வணங்கி வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயத்தை நம்ம கருகு விடக்கூடாது, கசப்புத்தன்மை வந்துடும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆடணுன்னே கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உரல் ஆட்டி செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா மிக்சிலே அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, அதோட ஃப்ளேவர் தெரியக்கூடாது, ரொம்ப லைட்டாக இருக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். மறுபடியும் நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் அந்த மீன்லேயும் உப்பு வந்து நல்லா இறங்கி வரும். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 50 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழம்புல மூங்குற மாதிரி மீனை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ மீனுக்கு தேவையான மசாலா. எல்லா மீனையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம். அதிக நேரம் குக் பண்ண வேண்டாம். நல்லா வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மீட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மீனுக்கும் நல்லா உப்பு இறங்கி வரும். இப்போ ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டலாம். 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு ஏதாவது பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான மசாலா மீன் குழம்பு வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த அட்டகாசமான மீன் குழம்ப கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடிக்கு செஞ்சு பார்ப்பீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.